வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். நீட் தேர்வுகள் ரத்து செய்யப்பட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. 23 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க என்கிற ஒரு காரணத்தை உச்சநீதிமன்றம் இப்போது கூறியிருக்கிறது. இதிலே கூட சில நியாயங்கள் இருக்கிறது என்றாலும் கூட இந்த நீட் தேர்வில் நடத்துகிற NTA என்ற அமைப்பு இதில் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்த்தாக வேண்டும். இந்த நீட் தேர்வில் குளறுபடிகள், மோசடிகள், ஆள்மாறாட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறது என்ற செய்தி வந்தவுடனே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. உச்சநீதிமன்றம் உடனே சென்னை IIT நிறுவனத்திற்கு இப்படியெல்லாம் முறைகேடுகள் நடந்திருக்கிறதா என்பதை பரிசீலிக்குமாறு ஒரு உத்தரவிட்டது. சென்னை IIT நிர்வாகம் அடுத்த சில நாட்களிலேயே அப்படியெல்லாம் எந்த முறைகேடும் நடத்தவில்லை, NTA ஒழுங்காக இந்த தேர்வை நடத்தி இருக்கிறது என்று ஒரு சர்டிபிகேட் கொடுத்து விட்டாங்க. வேடிக்கை என்னன்னா, சென்னை IIT இயக்குநராக இருக்கிற காமகோடி NTA அமைப்பினுடைய ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கிறார். எனவே NTA உறுப்பினருடைய ஆலோசனை குழு உறுப்பினரிடமே இந்த தேர்வில் முறைகேடு இருக்கிறதா இல்லையா என்று கேட்ட போது அவர் முறைகேடு இல்லை என்றுதான் பதில் சொல்வார். ஆக இப்படி ஒரு கொத்து நடந்தது. இரண்டாவது, இதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பிசிக்ஸ் தொடர்பான ஒரு கேள்வி, அணு கட்டமைப்பு தொடர்பான ஒரு கேள்வி. ஒரு கேள்வின்னு சொன்னா கீழே ஒரு 4 விடைகளை கொடுப்பாங்க. அந்த 4 விடைகள்ல மாணவர் ஒரு விடையை டிக் செய்ய வேண்டும். ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த 4 விடைகள்ல 2 விடை சரியான விடை என்று சொல்லப்பட்டது. அது எப்படி 2 விடை சரியான விடை கொடுத்தீங்க? 2 விடையும் NCERT புத்தகத்துல உள்ள ஒரு விடை. NCERT புத்தகத்துல எப்படி 2 வெவ்வேறு விதமான விடைகள் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இது NCERT பழைய எடிஷன், அந்த எடிஷன்ல ஒரு விடை இருந்திருக்கு. NCERT புது எடிஷன்ல ஒரு விடை இருந்திருக்கு. 2018க்கு முன்னாடி வந்த NCERT புத்தகத்துல ஒரு விடை, 2018க்கு பிறகு மாற்றப்பட்ட NCERT புத்தகத்துல ஒரு விடை, 2 விடை எடுத்து இதில் கொடுத்திருக்கிறாங்க. இதுல 4 லட்சம் மாணவர்கள் பழைய எடிஷன்ல இருக்கிற விடையை டிக் செஞ்சுட்டாங்க. 9 லட்சம் மாணவர்கள் புதிய எடிஷன்ல இருக்கிறத டிக் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப எது சரியான விடை? இது ஒரு குழப்பமான கேள்வி. தேர்வு நடத்துகிற NTA என்ன சொன்னிச்சுன்னு சொன்னா, ஆரம்பத்திலேயே புதிய எடிஷன்ல இருக்கிறதா சரியான விடை அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, புதிய எடிஷன்ல இருக்கிறதா சரியான விடை நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப NCERT பழைய எடிஷன்ல உள்ள விடை தப்பான விடையை இந்த புத்தகத்தில் நீங்க கொடுத்திருந்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தப்ப உடனே அவங்க சரி செஞ்சுக்கிட்டு, சரி அதுக்கும் கருணை மதிப்பெண் ஒன்று போட்டுருங்க, பழைய எடிஷன்ல உள்ள விடை எழுதினவங்களுக்கு 4 லட்சம் பேருக்கு ஒரு கருணை மதிப்பெண் போட்டுடலாம், இந்த புதிய எடிஷன்ல உள்ள அந்த 9 லட்சம் பேருக்கு மதிப்பெண் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான முடிவை எடுத்தாங்க. இது எப்படி ஒரு கேள்விக்கு 2 விடையும் சரியான இருக்க முடியும்? 2 ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கப்ப இது ஒரு கேள்வி எழுந்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதனால அது பெரிய குழப்பமா இருக்குன்னு சொல்லி டெல்லியில இருக்கிற ஒரு IIT அனுப்புக்கு இதை அனுப்பிச்சு, இதுல எது சரியான விடைன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க என்று அனுப்பிச்சார். அதற்கு ஒரு கெடுவு நிர்ணயிச்சார். டெல்லியில இருக்கிற IIT நிபுணர்கள் குழு ஒண்ணு கூடி ஆராய்ஞ்சு புதிய எடிஷன்ல இருக்கிறதா சரியான விடை, பழைய எடிஷன்ல இருக்கிறது சரியான விடை இல்லை அப்படின்னு அதுக்கு இப்ப பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் 2 விடைக்கு நாங்க கருணை மதிப்பு போட்டு சொன்னோம், பழைய எடிஷன்ல இருக்கிற விடைக்கு ஏன் கருணை மதிப்பெண் போட்டோம் அப்படின்னு கேட்டப்ப அரசு தரப்புல என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, மாணவர்கள் பழைய எடிஷன் புத்தகத்தை வச்சுதான் வாங்கினாங்க, படிச்சிருக்காங்க, புதிய எடிஷன் புத்தகத்தெல்லாம் வாங்கக்கூடிய அளவிற்கு வசதி இல்லாத நிலையில் அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு கருணை காட்டி இந்த கருணை மார்க்கை நாங்க போட்டோம் அப்படின்னு அரசு தரப்புல அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்கப்பட்டுச்சு. இப்ப என்னாச்சுன்னு சொன்னா, இந்த டெல்லியுடைய IIT அந்த முடிவுக்கு பிறகு பழைய எடிஷன்ல உள்ள விடையை எழுதின 4 லட்சம் மாணவர்களுக்கு இப்ப அவர்களுக்கு விளக்கப்பட்ட மதிப்பெண் கருணை மதிப்பெண் நீக்கப்படுவதோட அவர்களுக்கு போடப்பட்ட மதிப்பெண்ல இருந்து ஒரு 4 மதிப்பெண் குறைக்கப்படுது. இதுல முதலிடம் பெற்ற 43 பேருக்கும் இதுல பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய மதிப்பெண் பாதிக்கப்படுது. தேர்வு நடத்துற ஒரு முகாமுக்கே உச்சநீதிமன்றம் ஒரு IIT ஒரு தேர்வை வச்சு அந்த தேர்வுல இந்த NTA ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கறது இப்ப நாட்டுக்கு உலகுக்கு இப்ப அம்பலமாகி இருக்கு. இவங்கெல்லாம் ரொம்ப தகுதி திறமை மிக்கவங்க, மனுவாதத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க, ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒரு தேர்வை நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட சான்று வேற எதுவும் தேவையில்லை. இப்ப இதே அமைப்பிடம் போய் மீண்டும் தேர்வை நடத்துங்க அப்படின்னு சொல்றதுல எந்த நியாயமும் இருக்க முடியாது. நம்முடைய கோரிக்கை எல்லாம் என்ன சொன்னா, இந்த நீட் தேர்வு என்பது தகுதியை நிர்ணயிக்கின்ற ஒரு சரியான அளவுகோல் அல்ல. நீட் தேர்வை நடத்துகிற தேர்வு முகாமையே ஒரு தகுதியான அமைப்பு அல்ல. நீட் தேர்வுக்கு வினாத்தாள்கள் தயார் பண்றவர்களும் தகுதியான நபர்கள் அல்ல. மருத்துவ தேர்வுக்கும் இந்த நீட் தேர்வுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. +2 மதிப்பெண் பெறுகின்ற படிப்பு
உரிய பாடத்திட்டத்தில் படித்து தருகின்ற மதிப்பை விட இந்த நீட் தேர்வில் கேட்கிற அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அவங்க அறிவுக்கு எடை போடுகின்ற ஒரு கருவியும் இல்லை. ஆகவே இந்த நீட் தேர்வு என்பது ரத்து செய்யப்பட வேண்டும். அப்படி ரத்து செய்யப்படாவிட்டால் விரும்புகிற மாநிலங்கள் நடத்திக் கொள்ளலாம், விரும்பாத மாநிலங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவுக்கு வர வேண்டும். இதுதான் ஒரு சரியான முடிவாக இருக்க முடியும். என்டிஏ இவ்வளவு அவமானப்பட்டு முகத்துல கரியை பூசிக்கொண்டு கேவலப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில இந்த நிறுவனம் மீண்டும் தகுதியுள்ள மாணவர்களை தேர்வு செய்ய போகுது அப்படிங்கிறத விட வெட்கக்கேடு வேறு எதுவுமே இருக்க முடியாது. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.